அப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கேருந்து வருவாங்க? நீங்கள் பாண்டி பஜாரில் போய் வாங்கிட்டா வர முடியும்? ஒரு தொண்டர் படையை இவங்க ரெடி பண்ணணும். இப்போ விஜய் ஒரு ஊருக்கு போகிறாருன்னா நீங்கள் வெறுமனே ஜிம்பாய்ஸையும் போலீஸையும் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி ஓகே என்ன 1 ஹவர் 2 ஹவர் தானே லேட் ஆனால் பரவாயில்லைங்கிற அந்த மனநிலையில் இருந்துட்டாரு. அல்லாமல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம். இவங்க திடீர்னு ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டராக மாறிய பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. இப்போ ஆதவர்ஷனா டெல்லிக்கு போயிட்டு வந்ததையுமே இல்லை சுட்டி காட்டுறாங்க. அவர் அங்கே போயிட்டு பாஜக தரப்பை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் பெயில் வாங்குவதற்கான ஒரு முயற்சியில் ஆதவர்ஷனா ஈடுபட்டிருக்கலாம். அதனால தான் அவர் டெல்லியில் கூட ஸ்டே பண்ணியிருக்காரு. அதிமுகவுடனான ஒரு கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருக்கா சார்? விஜய் கரூர் செல்வதற்கு அனுமதி கேட்டாலும் காவல்துறையில் இருந்து அனுமதி கொடுக்கப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்ன சிம்பிளான விஷயம் தான். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம யாரோட விவாதிக்க போகிறோம் அப்படின்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிஸ்மி அவர்களோட. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூரில் போய் மக்களை சந்திக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறதா இன்னைக்கு டிஜிபி ஆஃபீஸில் போய் பெர்மிஷன் கேட்குறதா தாவைக்காவினர் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அதான் முதல்ல இது ஒரு ஆதாரமற்ற செய்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகியே இது குறித்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. நாங்கள் இது மாதிரி பர்மிஷன் நேற்று இமெயிலில் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் காப்பியை அவங்ககிட்ட கொடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். ஏன்னா இது அடுத்து கரூர் செல்வதுங்கிறது ஒரு உரிய பாதுகாப்போடு செல்லணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறதா ஒரு தகவல் இருந்தது. கிட்டத்தட்ட அதை வெளிப்படுத்துகிற விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஓகே சார். இந்த இதுலேயும் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னென்னா மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் குறிப்பாக அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான முன்ன அனுமதி எதுவும் பெறலை, இந்த மாதிரியான பெர்மிஷன் பெறலை. கரூரில் போகிறதுக்கு இவர் பெர்மிஷன் கேட்குறதுக்கான அவசியம் என்ன? இவர் தள்ளி போடுறதுக்கு நான் இவ்வளோ காலம் தள்ளி வந்துட்டேன், அதனால ஏதோ சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் செய்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது சார். இல்லை, இது அப்படி நம்ம பார்க்க முடியாது. தூத்துக்குடி சம்பவம் நடக்கும்போது விஜய் அங்கே போகும்போது அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் கிடையாது. அவர் ஒரு நடிகர் மட்டும்தான். அதுக்கப்புறம் இங்கே இவர் வர்றார் அப்படின்னு எந்த அறிவிப்பும் இல்லாமல் ரொம்ப ரகசியமாக, இன்னும் சொல்லப்போனால் ராத்திரி நேரத்தில் அங்கே போய் பார்த்துட்டு வந்தார். அதனால அது மக்களுக்கே அது தெரியல. விஜய் அங்கே வந்துட்டு போன பிறகு தான் விஜய் அங்கே வந்தாருங்கிற தகவலே அங்குள்ள மக்களுக்கே போய் சேர்ந்தது. ஆனால் இன்னைக்கு விஜய் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். எல்லாத்துக்கும் மேலே கரூரில் விஜய் சென்றதால் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேருடைய உயிர் போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் தூத்துக்குடிக்கு போன மாதிரியே போயிட முடியாது. இன்னொன்று, இந்த உயிரிழப்புகள்லாம் நடந்தாலும் நீங்கள் நாளைக்கே விஜய் கரூர் போனால் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கூட்டம் கூடும். என்ன அப்படின்னா, சினிமா நடிகர் மீதான மக்களுடைய அந்த மயக்கம்ங்கிறது இன்னும் தீர்ந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் பார்த்தீங்கன்னா அதே எண்ணத்தில் அதே மாதிரியான ஒரு கூட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது, அப்போ உரிய பாதுகாப்போடு நம்ம போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்காக தான் அந்த பர்மிஷனே அவர் கேட்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ தூத்துக்குடியில் மக்களுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி அதே இதை இங்கே கரூரில் ஏன் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் வீட்டு வாசல்லையே ஒரு 25-50 ஊடகங்கள் கேமரா வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. விஜய் வீட்டில் இருந்து புறப்பட்டு விட்டார், விஜய் வீட்டிலிருந்து ஓய்பிரிவு பாதுகாப்பு இல்லாமலே கிளம்பி விட்டார் அப்படின்ட்டு விஜய் காரை பின்தொடர்ந்து இன்னைக்கு ஊடகங்கள் போகிறதையெல்லாம் பார்த்துட்டோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஊடகங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு எப்படி விஜய் ரகசியமாக போக முடியும்? பட் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்துடும். முன்னையாவது வெறும் ஊடகங்கள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களும் சேர்ந்து எவரி மினிட் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிரும். அப்படி இருக்கும்போது எந்த பாதுகாப்பும் கேட்காம யாரிடமும் அனுமதி வாங்காமல் இவர் போனால் கூட அடுத்த நிமிஷமே இந்த செய்தி வெளியில் வந்துடும். அப்போ மீண்டும் இன்னொரு துயர சம்பவம் நடப்பதற்கு நாம் காரணமாக கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறது நியாயம் தானே. இவரை யாரும் தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான இதுவும் விமர்சனம் வைக்கிறாங்க சார். ஏன்னா இவர் யாரும் தடுத்து நிறுத்துற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் யாருமே அவரை தடுத்து நிறுத்தலையே அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு யாரும் நேரடியாக தடுத்து நிறுத்தலை அப்படின்னாலும் இவர் முறைப்படி அங்கே செல்லணும்னு நினைக்கிறாரு. இப்போ காவல்துறைக்கிட்ட இவங்க அனுமதி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், நேற்றே மெயில் அனுப்பிச்சாச்சு. மெயிலுங்கிறது நாம் யாருக்கு அனுப்புகிறோமோ அவருக்கு போய் பார்த்திங்கன்னா அடுத்த செகண்டே போய் சேர்ந்துடும். ஏன் இது வரைக்கும் விஜய்க்கு அவங்க அனுமதி கொடுக்கல? ஏன் காலதாமதம் பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ இதன் மூலமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், விஜய் அங்கே போனால் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அது விஜய்க்கு ஒரு மைலேஜாக மாறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது.
அப்போ அப்படி ஒன்று ஏற்படக்கூடாது அப்படின்னு கூட இந்த அரசு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னுடைய கணிப்பு என்னன்னா, விஜய் வந்து கரூர் செல்வதற்கு அனுமதி கேட்டாலும் காவல்துறையிலிருந்து அனுமதி கொடுக்கப்படாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்ன சிம்பிளான விஷயம்தான். நீங்கள் போன வாரம் போனீங்க, 41 பேர் செத்துட்டாங்க. இப்போ போனாலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் என்ன பண்ணுறது? அதன் காரணமாக நாங்கள் அனுமதி தரமாட்டோம்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதுவே ஒரு வகையில் ஒரு மறைமுகமாக தடுக்கிறது தான். சார், அதே இது பார்த்தோம் அப்படின்னா அடுத்து 2ஆம் கட்ட தலைவர்கள் அங்கே போய் சேரலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ ஆதவர்ஸ்னா டெல்லிக்கு போயிட்டு வந்ததையும் இல்லை சுட்டி காட்டுறாங்க. அவர் அங்கே போயிட்டு பாஜக தரப்பை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே கரூருக்கு போய் பார்க்கல. அங்கே இருக்கிற ஒரு அஃபீஷியல்ஸ் யாருமே போல. இப்போ லயலாமணியோ இல்லை ராஜ்மோகன் மாதிரியான ஆட்கள் கூட அங்கே போகல அப்படின்னும் பொழுது அந்த விமர்சனம்லாம் நியாயமான ஒரு விமர்சனமாக படலையா சார்? அதான் ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா, இந்த சம்பவத்துக்கு பிறகு தாவேக்காவை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாமே தலை தெறிக்க ஓடிட்டாங்க. அதுதான் உண்மை. அதுக்கு 2 காரணம். இப்படி ஒரு சம்பவத்தை வந்து அவங்க கனவுலையும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொன்று அவர்களுடைய அனுபவமின்மை. இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது. என்ன அப்போ இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா சைலண்ட் மோடுக்கே போயிட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய குறை தான். இன்னும் சொல்ல போனால் தலைமையில் இருப்பவர்கள் அந்த நிர்வாகிகளுக்கு வந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்கள் களத்துக்கு போங்க அப்படிங்கிறத வலியுறுத்தி இருக்கணும். துரதிர்ஷ்டவசமாக இவங்களும் அப்படி செய்யலை. அது வந்து உண்மையிலேயே தாவேக்காவுக்கு ஒரு பெரிய குறை தான். அதில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போயிருக்காரு, அமித்ஷாவை பார்க்க போயிருக்காரு, மோடியை பார்க்க போயிருக்காருங்கிறதெல்லாம் இப்போ திமுக தரப்பிலிருந்து கிளப்பி விடுகிற ஒரு கட்டுக்கதை தான். ஆதவ் அர்ஜுனா எதுக்கு டெல்லி போனாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா கூடைப்பந்து சம்மேளனத்தில் ஒரு பதவியில் இருக்கார். அது தொடர்பான ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்கு தான் அவர் டெல்லி போனார். அப்போ டெல்லி போனவர் அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருப்பாரு நான் நினைக்கிறேன்னா, இப்போ புஷி ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்கிறதுக்கு போலீஸ் துரத்திக்கிட்டு இருக்கு. அவங்க தலைமறைவாக இருக்காங்க. அவர்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் பெயில் வாங்குவதற்கான ஒரு முயற்சியில் ஆதவ் அர்ஜுனா ஈடுபட்டிருக்கலாம். அதனால தான் அவர் டெல்லியில் கூட ஸ்டே பண்ணியிருக்காரு. ஆனால் இவங்க என்னென்னா டெல்லி போனதே ஒரு அமித்ஷாவை பார்க்க போனாங்க அப்படின்னு வந்து திசை திருப்புறாங்க. ஸோ இதன் மூலம் என்னென்னா விஜயை வந்து ஒரு பாஜகவுடைய பி டீமாக நிறுவுவதற்கான ஒரு முயற்சி தான். எல்லாத்துக்கு மேலே உங்களுக்கு தெரியும், விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி. எந்த காலத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களோட நாங்கள் எந்த உறவும் வச்சுக்க மாட்டோம்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகும் வந்து நீங்கள் இவரை வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் தான். அந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, இப்போ திமுக தரப்புலேருந்து அந்த கம்ப்ளைண்ட் வைக்கும் பொழுது பாஜக தலைவர்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது நம்மளாலையும் பார்க்க முடியும். நயினார் நாகேந்திரனோ அண்ணாமலையோ இப்போ இன்னைக்கு ஹெச் ராஜா அவர்கள் பேசும்பொழுது கூட விஜய்க்கு ஆதரவாகவும் இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படின்ற மாதிரி அதை சொல்றதுக்குமே ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, இந்த விவகாரத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ கரூர் சம்பவத்தில் 2 பேரை வந்து குற்றவாளி கூண்டலில் நிறுத்தியிருக்காங்க. ஒருத்தர் விஜய், இன்னொன்று திமுக அரசு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அவரை குற்றம் சாட்டுறாங்க. சில பேர் இல்லை பாதுகாப்பு குறைபாடு தான் காரணம் அப்படின்னு திமுக அரசை குற்றம் சாட்டுறாங்க. ஓகே, இப்போ பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், இவர்கள் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன லாபம்? ஒன்றுமே கிடையாது. என்னன்னா இவர்களுடைய எதிரி வந்து விஜய் கிடையாது. ஸோ இப்போ இவர்களுடைய எதிரிங்கிறது திமுக தான். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி அங்கே நாம் உட்காரணுங்கிறது தான் இவங்களுடைய அஜெண்டா. அப்போ இந்த சம்பவத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தத்தானே அந்த கட்சிகள் நினைக்கும். அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, விஜய் குற்றவாளி கிடையாது, திமுக அரசு தான் குற்றவாளி, இவங்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அவங்கள பிளேம் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவாக பேசலை, திமுகவுக்கு எதிர்ப்பாக பேசுகிறாங்க. இதுதான் யதார்த்தம். ஆனால் நம்ம இப்படி பார்க்காம இவங்க ஏதோ ஒரு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி அதை வந்து மடைமாற்றம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹெச் ராஜாவுடைய பின்னணி நமக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நம்மெல்லாம் அறிந்த ஒன்று தான். விஜய் வந்து கடந்த காலத்தில் என்ன சொன்னார், அவர் வந்து ஜோசப் விஜய், ஏதோ ஜோசப் விஜய்னா பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி சொன்னவர் தான் ஹெச் ராஜா. யோசிச்சு பாருங்க, அவர் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாரா? அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் திமுகவை அங்கிருந்து அகற்றணும், அப்போ இந்த சம்பவத்தை திமுகவுக்கு எதிரான ஆயுதமாக திருப்பணும் அப்படிங்கிறதுனால அவங்க திமுகவை வந்து குற்றவாளி கொண்டுல நிறுத்துறாங்க. அது வந்து திமுக எதிர்ப்பு தானே தவிர விஜய்க்கான ஆதரவு இல்லை. அதுதான் உண்மை. இப்போ நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக கட்சியின் தலைவர், இவர் போய் என்னத்துக்கு வந்து விஜயோட போய் மல்லு கட்டணும்? அதனால இவருக்கு என்ன பிரயோஜனம்? இவர்களை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறது திமுக கூட.
அப்போ அவங்கள வந்து நம்ம குற்றவாளி கூண்டலில் நிறுத்தணுங்கிறது தானே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். அதனால இந்த விஷயத்தையே கொஞ்சம் ஒரு விசாலமான பார்வையோடு அணுகணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் நீங்க சொன்னீங்க பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டாங்க, திமுகவையும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அதிமுகவுடனான ஒரு கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருக்குதா சார்? அதாவது எதிர்காலத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2026 தேர்தலில் அப்படி ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு வந்து இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா பாஜக அந்த கூட்டணியில் இருக்கு. ஒருவேளை இந்த வரப்போகிற நாட்களில் ஏதோ ஒரு காரணத்தினால் அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக நகர்ந்தால், விலகினாலோ விலக்கப்பட்டாலோ, அந்த நேரத்தில் தாவேகா அதிமுக கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக மீது பெரிய குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது. அவங்க திமுகவை அரசியல் எதிரியாக சொல்லியிருக்காரு, பாஜகவை பார்த்தீங்கன்னா கொள்கை எதிரியாக சொல்லியிருக்காரு. அதிமுக மீது அப்படி எந்த பிராண்டிங்கும் அவங்க பண்ணலை. அதே நேரம் இவங்க 2 பேருமே பாஜகவுக்கு கூஜா தூக்குறாங்கிறத அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாஜக இருக்கும் வரை தாவேகா நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு போகாது. ஒருவேளை 2026 முடிந்து 2031 தேர்தலில் ஒருவேளை அந்த கூட்டணி நடைபெறுவதற்கு வேணா வாய்ப்பு இருக்கு. பாஜக ஒருவேளை விலகிட்டு அந்த கூட்டணியிலிருந்து விலகிட்டாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல விஜய் அவர்களோ அந்த எதிர்த்தரப்புல உள்ளவங்களுக்கு முதல்வர் வேட்பாளர் இடத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அதுதான் முக்கியமான கேள்வி. நீண்ட நாட்களாகவே அதிமுக தாவேகா வந்து ஒரு கூட்டணி வரப்போகுதுங்கிற ஒரு செய்தி வந்து அடிபட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ விஜய் வந்து தன்னுடைய 1 வருட வருமானமாக ஒரு 500 கோடியை இழந்துட்டு அரசியலுக்கு வந்தது எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு இல்லை. அவர் அந்த நாற்காலியில் உட்காரணுன்னு தான் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவில் இத்தனை வருடங்கள் பயணித்து முதலமைச்சராகவும் இருந்து இத்தனை துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் வஞ்சகங்களையும் எதிர்கொண்டு இன்னைக்கு அந்த பொதுச் செயலாளராக இருக்கிறது விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்து அழகு பார்க்கறதுக்கு இல்லை, அவரே உட்கார்றதுக்கு தான். அப்போ இந்த 2 கட்சிக்குமே நாம முதல்வராகணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கும்போது எப்படி இந்த கூட்டணி அமையும்? அதனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணிக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் அதே நேரம் அதை தாண்டி ஒரு யதார்த்தம் இருக்கு. ஏன்னா திமுகவை எப்படியாவது அகற்றிடணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நாம் கூட்டணின்னு போனால் யாரோ ஒருத்தவங்க காம்ப்ரமைஸ் ஆகணும். ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஒரு புள்ளியில் 2 பேர் இணையணும். அந்த புள்ளிங்கிறது என்ன? ஒருவேளை விஜய் வந்து எனக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு எடப்பாடி வந்து உடன்படலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2.5 வருஷம் நான் 2.5 வருஷங்கிற மாதிரி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வேணால் இருவரும் கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். கிட்டத்தட்ட அதுதான் இப்போதும் என்னுடைய பதில். அஜித்குமார் அவர்களுடைய கொலையில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, திமுக வந்து அதிகபட்சம் என்ன பண்ணுறீங்க, வீடியோ கால் பண்ணி சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்படி இல்லைன்னா சாரிம்மா நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்படி தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதே இது இப்போ அந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோவில் அவர் அதே ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது வந்து ட்ரோல் செய்யப்பட்டு வருது. நீங்களும் அதை தானே பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த விமர்சனத்தில் ஓரளவுக்கு நியாயம் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் செய்த செயலை நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க, அதே நேரம் நீங்களும் அதே காரியத்தை தான் செய்திருக்கீங்கிறது வந்து ஒரு நியாயமான விமர்சனம் தான். அதே நேரம் 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் யாருன்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர். ஸோ இப்போ உங்களுடைய ஆட்சியில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குங்கும் போது அதுக்கு நீங்கள் சாரி சொல்கிறத வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. நீங்கள் அங்கே போயிருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களை தேடி போயிருக்கணும், அதை நீங்கள் செய்யலை. அதனால அது பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்பட்டது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவர் தான். அதே நேரம் இந்த 41 உயிரிழப்புகளுக்கும் அவர் ஒரு முக்கியமான காரணம். அவருக்கு தான் அதிகபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் எந்த மாற்றமே இல்லை. ஆனால் என்னன்னா, இன்னைக்கு அவர் ஒரு சினிமா நடிகராக இருப்பதால் அவர் போனால் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும். எல்லாத்துக்கும் மேலே அவர் கரூர் போகும்போது அவர் மேலே செருப்பு வீசினதே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த 41 பேர் உயிரிழப்பை காரணமாக வச்சு யாரோ ஒரு சமூக விரோதிகள் விஜயனுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கேட்டால் இல்லை, பாதிக்கப்பட்ட யாரோ ஒருத்தருடைய நண்பர் பண்ணிட்டாரு, உயிரிழந்த 41 பேருடைய உறவினர்கள் பண்ணிட்டாங்கன்னு அதை வந்து மடைமாற்றுவதற்கு இங்கே தயாராக தான் இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் உரிய பாதுகாப்போட
அங்கே போகணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் சினிமா வேறு, யதார்த்தம் வேறு. சினிமாவில் வேணால் நீங்கள் வந்து ஒரு 100 பேரையும் ஒத்த கையால் காப்பாற்றலாம், நீங்கள் பறந்து போய் அடிக்கலாம். ஆனால் நிஜத்தில் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ அதனால தான் ஒரு உரிய பாதுகாப்போடு அங்கே போகணுங்கிறாரு. இதில் இன்னொரு கேள்வி நீங்கள் புரிஞ்சுங்க. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, ரைட்டா? இப்போ விஜய் அங்கே போகிறார் அப்படின்னா இவர்கள் விஜயை பாதுகாத்துருவாங்க, புரியுதா இல்லையா? ஆனால் விஜயை பார்க்க வருகிற மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பாதுகாப்பா? அதுக்கு தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை பாதுகாப்புன்னு ஒன்று கேட்குறாரு. என்ன, அது கிடைக்கிற வரை நம்ம கையை கட்டிட்டு உட்காந்துருந்தோம்னா, இங்கே பாருங்க சம்பவம் நடந்து 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, இவர் பாட்டுக்கு உட்காந்துருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. அதனால அதுக்கு முன்னால் அவர் வீடியோ காலில் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நான் உங்களை பார்க்க வர்றேன்னு சொல்கிறாரு. அந்த உயிரை பறிகொடுத்தவர்களுடைய குடும்பத்தினருடைய மூடு எப்படி இருக்குது? நாளைக்கு நீங்கள் நேரில் போகும்போது, யோ உன்னாலதாயா என் புள்ள செத்து போச்சு, எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்கே வந்தான்னு கேட்டோம்னா இவர் என்ன பண்ணுவார்? ஸோ அப்படி எதுவும் மனநிலையில் இருக்காங்களான்னு தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வீடியோ காலில் பேசி அவங்களுடைய மூடை தெரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த இதை நீங்கள் விஷயம் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இதில் அவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் வந்து ஒரு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது என்னன்னா, நாங்கள் பண்ண ஒரே தப்பு அவங்க கொடுத்த அந்த இடத்த நாங்கள் பேசினது தான் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை தவிர நாங்கள் வேற எந்த ஒரு தவறும் செய்யவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஆக்சுவலி முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க, இந்த கரூர் சம்பவத்தில் காவல்துறை மீது வந்து ஒரு தவறு இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். என்னன்னா அவங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கல, அல்லது இந்த கூட்டத்தை உளவுத்துறையால் கணிக்க முடியல. என்ன, இது ஒரு பக்கம். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு பக்கம் உள்ள தப்பு என்னன்னா, விஜய் மீதான தவறு, தாவேகா நிர்வாகிகள் மீதான தவறு, 2 இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் பிரித்து பார்க்கணும். இப்போ விஜய் மீதான தவறு என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு கூடும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். திருச்சியில் ஊர்வலம் போயிருக்கீங்க, நாகப்பட்டினம் போயிருக்கீங்க, அரியலூர் போயிருக்கீங்க, திருவாரூர் போயிருக்கீங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க. அப்போது குறைந்தபட்சமாக உரிய நேரத்தில் அங்கே செல்வதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து கரூர் போகிறது, நாமக்கல் போகிறதுக்கும் நாமக்கல்லிருந்து கரூர் போகிறதுக்கும் ஆகிற டயத்தை விட இந்த பிரச்சார வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா 3 மடங்கு 4 மடங்கு நேரம் பிடிக்கும்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா மக்கள் வந்து உங்கள் வாகனத்தை பின்தொடர்ந்து வருவாங்க, உங்கள் வாகனத்தை வந்து உரிய வேகத்தில் இயக்கவே முடியாது. அப்போது இங்கே நான் 12:30 மணிக்கு வர்றேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு முன்னாடியே திட்டமிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் அடைஞ்சிருக்கணும். அதை வந்து விஜய் செய்யலை. அவர் என்ன நினச்சிட்டாரு, சரி ஓகே என்ன 1 ஹவர் 2 ஹவர் தானே லேட்டானால் பரவாயில்லைங்கிற அந்த மனநிலையில் இருந்துட்டாரு. அதுவும் இந்த கூட்டம் அதிகரிப்பதற்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து தாவேகா நிர்வாகிகளுடைய தவறு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவங்களுக்கு பெரிய அனுபவம்லாம் கிடையாது, புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி அல்லாமல் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம். இவங்க திடீர்னு ஒரு அரசியல் கட்சியினுடைய தொண்டராக மாறிய பிறகு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு அந்த வேலுச்சாமிபுரத்தில் தான் விஜய் வந்து பேச போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாலேயே அப்படியே ஒரு நிற்க இடமில்லாத அளவுக்கு ஜனத்திரள்களால் அது நிரம்பி வழியுது. இப்போ விஜயினுடைய பிரச்சார வாகனமே அங்கே தான் வந்தாகணும், புரியுதா இல்லையா? அப்போ அந்த இடத்துல அந்த வாகனம் வந்துச்சுன்னா குறைந்தபட்சம் ஒரு 200 பேரை அங்கிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும். இப்போ அவங்க எங்கே போவாங்க? அந்த கூட்டத்தில் தான் அவங்க மேலும் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல தான் வந்து பேச போகிறாருன்னு உங்களுக்கு தெரியும் போது ஏற்கனவே பேரிகார்டு போட்டு அந்த இடத்த நீங்கள் சீல் பண்ணியிருந்தா என்ன? விஜயுடைய வண்டி வரும்போது பேரிகார்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கும். அப்போ யாருக்குமே எந்த சிக்கலுமே இருந்திருக்காது. பட் இப்படியெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு பக்குவமும் இல்லை, அனுபவமும் இல்லை. அதுவே இந்த உயிரிழப்புக்கு ஒரு வகையில் காரணமாயிடுச்சு. அதனால் இவர்களும் ஒரு வகையில் குற்றவாளி. அதனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா விஜய் மீதே இந்த குற்றத்தை தூக்கி போட்டுட்டு எங்கள் மேலே எந்த தவறும் இல்லைன்னு யாருமே தப்பிக்க கூடாது. 2ஆம் கட்ட தலைவர்களை தயார் செய்யறதுக்காக விஜய் அவர்கள் ஒரு திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, அது வந்து செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதே தெரியல. என்ன காரணம்னா யாரோட அவர் திட்டமிட்டார்? விஜய் இருக்காரு, அவர் வீட்லையும் பனையூர் ஆஃபீஸ்லையும் விஜயை பார்க்க முடியும். புஷி ஆனந்த் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆதவ் அர்ஜுனா டெல்லி போயிட்டாரு. வேற யார் கூட இவர் டிஸ்கஸ் பண்ணாரு? அதனால இது ஒரு யூக செய்தியா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் என்னன்னா, இப்படி ஒரு விஷயங்களெல்லாம் நடந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை பெரிய அளவில் இருக்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. இந்த வெறுமை வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையை உணர்த்திருக்கு. அப்போ நம்ம என்னன்னா 2ஆம் கட்ட தலைவர்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதற்கான வேலைகளை இவங்க இப்பயே துவக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல.
அதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட தலைவர்கள்ங்கிறது எங்கேருந்து வருவாங்க? நீங்கள் பாண்டி பஜாரில் போய் வாங்கிட்டா வர முடியும்? அப்போ உங்கள் கட்சியில் இருப்பவர்களிலிருந்து அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உருவாக்கி வந்து முன்னிலைப்படுத்தணும். பட் அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது மட்டும் இல்லை, ஒரு தொண்டர் படையையும் இவங்க ரெடி பண்ணணும். இப்போ விஜய் வந்து ஒரு ஊருக்கு போகிறாருன்னா நீங்கள் வெறுமனே ஜிம் பாய்ஸையும் போலீஸையும் மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, நீங்கள் அரசியல் கட்சி தலைவராயிட்டாலும் மக்கள் இன்னமும் உங்களை நடிகராக தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த நடிகர் மீதான ஆர்வத்தில் மயக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம்ங்கிறது ஒரு பெரிய அளவில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் கட்சியிலிருந்தே ஒரு தொண்டர் படையை உருவாக்குவது சரியாக இருக்கும். பட் இதை நோக்கி எல்லாம் விஜய் வந்து நகரணும். அதுதான் எதிர்காலத்தில் அவருக்கும் நல்லது, அவரை பார்க்க வருகிற மக்களுடைய உயிருக்கும் நல்லது. கடைசியாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பரப்புரை அப்படின்ற ஒரு திட்டத்தை வகுத்திருந்தாங்க. பட் ஆனால் அது இப்போ தடைபட்டிருக்கு. வருங்காலத்தில் அந்த பரப்புரை திட்டத்தை எந்த மாதிரியா மாற்றி அமைக்க போகிறாங்க சார்? எனக்கு வந்து 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று என்னன்னா, அவர் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து அந்த பரப்புரை அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, வேலைக்கு செல்பவர்கள் பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால நம்ம ஒரு லீவு நாளில் போகலாம் அப்படின்னு வந்து அவர் அந்த நாட்களை தேர்வு பண்ணார். அது உண்மையிலே விஜயனுடைய நோக்கத்தை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனால் அதனுடைய இன்னொரு பக்கத்தை நம்ம இப்போ பார்த்துட்டோம். என்னென்னா, இப்போ கரூர் சம்பவத்தையே எடுத்துங்க. அது ஒரு வேலை நாட்களில் நடந்திருந்தால் இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு பெண்கள் இறந்திருக்க மாட்டாங்க, குழந்தைகளும் இறந்திருக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, விஜயை வந்து பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களும் கூட வேலைக்கு போயிருப்பாங்க, இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் விடுமுறை நாளுங்கிறதுனால தான் பலரும் திரண்டு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய உயிரிழப்புக்கே காரணமாயிடுச்சு. அதனால் அடுத்து இவர் பண்ணுகிற அந்த சுற்றுப்பயணம்ங்கிறது வேலை நாட்களில் இருக்கணும், முக்கியமாக சனி ஞாயிறுகளில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகிற விஷயம். அதுக்கு அடுத்து இந்த மாதிரியான மக்கள் நடமாட்டம் உள்ள அந்த பொது இடங்களில் வைக்காம, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊரில் நிச்சயமாக ஒரு மைதானம் இருக்கும், ஒரு கல்லூரி மைதானம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் விஜய் வந்து அதை கன்சிடர் பண்ணணும். எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் மறுபடியும் அந்த பரப்புரை அப்படின்னு? எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு மாதத்துக்கு இந்த சுற்றுப்பயணம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இவர் போய் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கான அந்த இழப்பீட்டு தொகையை கொடுத்து, இன்னும் சொல்லப்போனால் தீபாவளியெல்லாம் கழிஞ்சு இன்னும் ஒரு மாதமாவது மினிமம் ஆகுன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஜனவரிக்கு மேல் கூட இதை தொடங்குவதற்கு ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.